ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபார்ம் டிப் 2025. புதுசாக ப்ரஷ் கட்டர் வாங்கினேன். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குன்றதை கொஞ்சம் பார்ப்போம். ஒரு ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா டேப் அண்ட் மூவ், அப்புறம் வந்து பேடி கார்டு, ஸ்டாண்ட், இன்ஜின், அப்புறம் ஹேண்டில் பார், ஆயில் மிக்சர், அப்புறம் டூல் கிட், 80T பிளேடு, 2T பிளேடு, பேடி கார்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க, சைடு மவுண்டிங் ஸ்ட்ராப்ஸ். நல்ல ஹெவியான ஒரு ராடு இருக்குது. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே நார்மலாக எல்லா ப்ரஷ் கட்டர்லையுமே கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில ப்ரஷ் கட்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு பேடி கார்டு, ஸ்டாண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடிஷ்னலாக வாங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ரஷ் கட்டரில் வந்து அந்த அட்டாச்மெண்ட்டாகவே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அது இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் கூட சாஃப்ட் ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான கரெக்டான பொசிஷனில் வச்சு, ஸோ 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. 4 ஸ்க்ரூஸ் பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணு கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, ஸ்க்ரூஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு. சாஃப்ட்டு நல்லா இன்ஜின் கூட நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் பார் பண்ணலாம். ஸோ ஹேண்டில் பார் பண்ணுறதுக்காக ப்ளேஸில் இருக்கிற ஸ்க்ரூஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இன்ஜின் கூடிய ஒரு கண்ட்ரோல் ஹேண்டில் இருக்கும். ஸோ அதுவும் நெக்ஸ்ட் ஹேண்டில் பாரையும் ரெண்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்.
ஹேண்டில் பார் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ராடில் ஒரு 1 ஃபீட் தள்ளி நம்ம பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம டேப் அண்ட் கோ யூஸ் பண்ணும்போது நம்ம மேலே கல் ஏதாச்சும் தூசி இது இல்லாமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து பேடி கார்டு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த நேப்பியர் பில்லெல்லாம் கட் பண்ணுன்றதுனால ஸோ நம்ம ETT பிளேடை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஹெட்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்போ தான் பேடி கார்டு ஸ்டாண்டு பிளேடு எல்லாமே கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா தம்பியும் வந்துட்டான். ஸோ அவனும் அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். பிளேடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த விதமான ஷேக்கும் ஆகாத கரெக்டாக அதுக்கு அந்த பொசிஷன்லேயே ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஸோ நம்ம ரன்னிங் டைம்லேயே வந்து அது கரெக்டாக கட் பண்ணணும். ஃபைனலாக பேடி கார்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம் பாருங்கள்.
ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்காம கொஞ்சம் நல்லா மேலோட்டமாக வச்சு கட் பண்ணும்போது நல்லா ஃப்ரீயாக கட் ஆகுது. ஸோ நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் அந்த கரெக்டாக கட் பண்ணுற அனுபவம் வரல. இன்னும் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றதை நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.